ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். என்ன மாதிரி உங்களை மாதிரி ஒரு மனுஷர் இருந்தாராம். ரொம்ப எமோஷ்னலாக ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வரி பண்ணிவிட்டு ஒரு பீப்புள் ப்ளீஸராக இந்த மாதிரி இருந்தாராம். ஸோ அவருக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே போய் ரொம்ப வெறுப்பாயிட்டு, போதுண்டா சாமி, நான் இதெல்லாம் விட்டு விலகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும்போது அங்கே அந்த ஊரில் ஒரு ஞானி இருந்தாராம். அந்த ஞானிக்கிட்ட போய் கேட்டால் எல்லாருக்கும், அவர் ரொம்ப பெரிய ஞானி இல்லையா, ஸோ அவர்கிட்ட போய் கேட்குறவங்களுக்கு எல்லாம் அவங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கிடைக்குது. ஸோ இவர் என்ன டிசைட் பண்ணாரா, நாமளும் போய் அங்கே போய் கேட்போம் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஞானிக்கிட்ட போய் சொன்னாராம், சாமி, நான் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை வேல்யூ கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கிறாங்க, தேவையில்லாதப்போ என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க, எல்லாருக்கும் நான் உதவி செய்கிறேன், எனக்கு உதவி செய்ய எவனுமே இல்லை, இந்த மாதிரி ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. சரி, மனுஷங்க தான் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா நான் தொழிலில் ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிட்டேன், நான் ஒரு விவசாயி, அங்கே போய் நிலத்தில் பயிர் வச்சா மழையே வர மாட்டேங்குது, ஸோ பயிரெல்லாம் காஞ்சி போகுது, தினம் 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 எப்படா மழை வரும் எப்படா மழை வரும் யோசிச்சு 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 மனசெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது சாமி, என்னை எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாராம். அப்போது இவர் இந்த ஞானி சொன்னாராம், ஐயோ ரொம்ப சிம்பிள் தானேப்பா, 4 விஷயம் நான் சொல்கிறேன், அது மட்டும் நீ பண்ணு, அது நீ பண்ணிட்டேன்னா நீ சந்தோஷமாக இருக்கிறது நான் கேரண்டின்னு. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், அது எப்படிடா, நம்ம இவ்வளோ ப்ராப்ளம் சொல்லியிருக்கோம், லைஃப் மொத்தமாகவே நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது, இவர் என்னோ 4 பாயிண்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, கேட்டு தான் பார்ப்போம், எனவே வந்துட்டோம் இல்லையா மீட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு கேட்குறதுக்காக உட்காந்தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் சொன்னாராம், நீ கரெக்டாக பண்ணுற அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் கரெக்டாக தான் பண்ணேன் அப்படின்றத மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ண நீ ட்ரை பண்ணாத, கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத. செகண்ட், எப்போவாவது நீ தப்பு பண்ணிட்டேன்னா அந்த தப்பை நீயா ஒத்துக்கோ, நான் கரெக்ட் தான் பண்ணேன்னு உன்னையும் நீ ஏமாற்றி அடுத்தவங்களையும் ஏமாற்ற நீ முயற்சி பண்ணாத. ஸோ இது ரெண்டும் நீ பண்ணனா நீ ஒரு பீப்புள் ப்ளீஸராக இருக்க மாட்ட, உன்னால் அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வர முடியும். அதே போல் உனக்கு உதவி வேணும்னா உதவி யாராவது பண்ணுவாங்களான்னு எதிர்பார்த்து பண்ணலேன்னு வருத்தப்படுறதை விட நேராக போய் உதவி கேட்டேன்னா கிடைக்கும் கண்டிப்பாக. நம்ம லைஃப்பில் எந்த விஷயத்தை சீக் பண்ணுறோமோ அந்த விஷயத்தை நம்மளால் அடைய முடியும். ஸோ அதனால உனக்கு எப்போது உதவி தேவைன்னா நீ உதவியை கேட்டு வாங்கிக்கோ. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், லைஃப் இஸ் வெரி வெரி ஷார்ட். நம்ம இன்றைக்கி இருக்கோம், நாளைக்கு இருப்போமான்னு கூட தெரியல. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாத ஒரு விஷயத்தை யோசித்து இன்றைக்கோட ஹாப்பினஸை தொலைச்சிடாத. இந்த 4 பாயிண்ட்டையும் நீ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணு. அப்புறம் இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்கிறேன், உன் கையில் எது இல்லையோ அதை நீ கவலைப்பட்டுட்டா கிடைக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக்காத. மழைங்கிறது இயற்கை சம்மந்தப்பட்டதில்லை, உன்னோட பயிர் வாடுறதுக்காக தான் மழை வராமல் இல்லை, இயற்கையாக அது வரும்போது வரும், சரியா? ஸோ உன்னோட கையில் இல்லாத விஷயங்களை நீ யோசிச்சேன்னா உனக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி வரதான் செய்யும். அண்ட் மோரோவர், உனக்கு வேண்டிய விஷயங்கள் அப்போவே வேணும்னு நினைக்காத, இன்றைக்கே எனக்கு மழை பெய்யணும், இன்றைக்கே என் பயிர் வரணும்னு நினைக்காத. கால நேரங்களை பார்த்து காலத்தே பயிர் செஞ்சால் எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம். இவனுக்கும் தோணுச்சான், ஆமாம்ல, நம்ம கரெக்டாக இல்லையான்னு மற்றவங்க ஏன் டிசைட் பண்ணுவோம், நம்ம தப்புன்னு நாமளே ஒத்துக்கலாமே, அடுத்தவங்க கிட்டேருந்து ஏன் மறைக்கணும், நம்மளோட லைஃபோட ரிமோட் கண்ட்ரோல் அடுத்தவங்க கிட்டே ஏன் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சானா. நீங்களும் உங்கள் லைஃபோட ரிமோட் கண்ட்ரோலை அடுத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்களா? அப்போது இந்த விஷயங்களை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட லைஃப்பும் கண்டிப்பாக பெட்டர் ஆகும். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன், ஐம் வெரி ஹாப்பி. அதே போல் நீங்களும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களே சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.